ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜப்பானிய அனிமி சீரீஸான ஐ எம் ஸ்பைடர் சோபாட் சீசன் 1 எபிசோட் 13 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அனிமையில் ஹீரோ இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஹீரோ அப்படிங்கிற டைட்டில் இப்போ நம்ம ஷோன் கிட்ட இருக்கிறதுனால நம்ம வேணா அவனை ஹீரோ அப்படின்னு சொல்லிக்கிடலாம். அண்ட் இதை ஓடிட்டு இருக்க இந்த ஓப்பனிங் சாங்ல கூட ஷோனை தான் ஹீரோ மாதிரி காமிச்சிருப்பாங்க. மேபி அவனை நம்ம ஹீரோ அப்படின்னு சொல்லிக்கிடலாம். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐ எம் ஸ்பைடர் சோபாட் சீசன் 1 எபிசோட் 13. இருக்கிறதுலயே பெரிய எதிரியா நினைச்ச ஆரிபாவே இப்ப நம்ம ஹீரோயின் கொல்ற லெவலுக்கு ரொம்பவும் ஸ்ட்ராங் ஆயிட்டா. வாழ்றதுக்காக ஒவ்வொரு நாளுமே நம்ம ஹீரோயின் நிறைய சண்டை போட்டு போராடிட்டு இருக்கா. ஆனா அந்த ஆரிபா ரொம்பவும் ஈஸியா விட்டு கொடுத்ததை நினைச்சு நம்ம ஹீரோயின் கொஞ்சம் வருத்தப்படுறா. ரீஇன்கார்னேஷன் ஆன முத நாள்ல இருந்தே நம்ம ஹீரோயின் வாழ்றதுக்காக ஒவ்வொரு நாளுமே சண்டை போட்டு கஷ்டப்பட்டு போராடி தான் அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கா. ஆனா இப்போ அந்த இடத்த விட்டு வெளியே போறோம்னு நினைச்சு செம ஜாலியா வெளியே போய் பார்த்தா அந்த லேப்ரின்த்தை விட்டு எந்த மான்ஸ்டரும் வெளியே போக கூடாதுன்னு ஒரு பெரிய கோட்டையை கட்டி வச்சு நிறைய சோல்ஜர்ஸ் அந்த இடத்துல நின்னுட்டு இருக்காங்க. இந்த மனுஷங்களை நான் கொல்லணும்னு விருப்பப்படல, சோ என்னோட மேஜிக் பவரை கொஞ்சம் லைட்டா காட்டினா போதும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் லைட்டா காட்டினதுக்கே அந்த கோட்டை மொத்தமா இடிஞ்சு விழுது. இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடி வந்துருதா. ஹே பட்டர்ஃப்ளை, நான் ஒன்னெல்லாம் சாப்பிட மாட்டேன், கவலைப்படாத, இயற்கை ரொம்ப அழகா இருக்கு. ஆனா அந்த பக்கம் ஏதோ மனுஷங்க சண்டை போடுற மாதிரி சவுண்ட் கேட்கே. இந்த மனுஷங்களே எப்பவும் இப்படிதான்ப்பா, ஆனா எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல. சரி சாப்பிடறதுக்கு ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி ஹைட்டா மேல போய் தேடி பார்த்தா தூரத்துல ஒரு டவுன் தெரியுது. அந்த டவுன்ல போயிட்டு எனக்கு பிடிச்ச கேண்டி எல்லாம் வாங்கி சாப்பிடலாமா? ஆனா நான் அந்த இடத்துக்கு போனா என்ன ஆகும்? எங்க நான் தான் லிட்டில் கியூட்டான ஸ்பைடர் அப்படின்னு சொல்லி அவங்க முன்னாடி நின்னா அவங்க கண்ணுக்கு ஒரு மான்ஸ்டரா தெரியுமா, அவங்க என்ன துரத்த ஆரம்பிச்சிருவாங்க. சோ கண்டிப்பா நான் அங்க போக முடியாது. என்னோட எவால்வேஷன்ல ஒரு ஹியூமன் ஃபார்ம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் தேடி பார்த்தா ஒரு ஹியூமன் ஃபார்ம்ல மாற மாதிரியான ஒரு எவால்வேஷன் இருக்கு. என்ன நான் ஒரு ஹியூமன் ஃபார்முக்கு மாறினா மனுஷங்க எல்லாருக்கும் என்ன கண்டிப்பா பிடிக்கும். சோ இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் வேலை நான் ஒரு ஹியூமன் ஃபார்முக்கு எவால்வேஷன் ஆகுறது அப்படின்னு போய்கிட்டு இருந்தா அவளுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருது. அடச்ச, இன்னும் நான் எதுவுமே சாப்பிடல, சரி பழம் ஏதாச்சும் கிடைக்கான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் போய் பாக்குறா. திரும்ப அந்த லேப்ரின்குள்ளேயே வர சொல்லி அவங்க அம்மா கிட்ட இருந்து ஒரு சிக்னல் வருது. அம்மா நீங்க எப்படிமா என்ன கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பார்த்தா கென் கண்ட்ரோலர் அப்படிங்கிற ஒரு டைட்டில வச்சு அந்த அம்மா ஸ்பைடர் வந்துட்டு எல்லா சில்ட்ரனையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம ஹீரோயினையும் அதை வச்சு தான் கண்ட்ரோல் பண்றா. ஓ அம்மா, நான் திரும்ப லேப்ரின்கே வரணும்னு சொல்ல வரீங்களா? உங்களோட கண்ட்ரோல்லாம் ஏன் கிட்ட ஒர்க் ஆகாது, என்னால திரும்ப வர முடியாது. உங்களோட ஸ்கில் எல்லாம் இந்த ஸ்பைடர் கிட்ட ஒர்க் ஆகாது, ஏன்னா நான் ஒரு தமிழ் பொண்ணு இல்ல தமிழ் ஸ்பைடர். எப்படியா அந்த லேப்ரின்த்தை விட்டு உங்களால வெளியே வர முடியாது. ஆரிபாவியா நான் தோக்கடிச்சிட்டேன், எங்க அம்மாவெல்லாம் ஈஸியா தோக்கடிச்சிருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைக்கிறா. இங்க ஷோனை காட்டுறாங்க. அவன் மெய்ட் வந்து ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமான்னு கேட்கவோ இல்ல வேணா அப்படின்னு சொல்லி ஷோன் போய்கிட்டு இருக்கவோ பார்த்தா ஏரின் அந்த இடத்துக்கு வந்து இது யாரு எல்ஃப் அப்படின்னு சொல்லி கேட்கவும் பல வருஷமா இவங்க தான் என்ன கவனிச்சிட்டு இருக்கிற மெய்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஷோன் இன்ட்ரோடியூஸ் பண்றா. சரி சாப்பிட வரியான்னு கேட்கவோ இல்ல முக்கியமான ஒரு அபிஷியல் மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷோன் அந்த இடத்துக்கு போறான். எல்ஃப் வில்லேஜோட லீடரும் ஓகாவும் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்போதைக்கு இவங்க தான் என்னோட உயிரோட இருக்கிற சன் அப்படின்னு சொல்லி அந்த கிங் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. ஒவ்வொருத்தங்களும் இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிறாங்க. ஷோனும் அந்த இடத்துல இருக்கான். ஷோனுமே இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிறான். அந்த டீமன் லார்ட் கூட நடக்கிற வார பத்தி தான் நான் உங்களை பேசுறதுக்காக கூப்பிட்டேன் அப்படின்னு அந்த கிங் சொல்லவும் அந்த டீமன்ஸ் கிட்ட பேசி இந்த வார தடுக்கலான்னு தான் நான் பார்த்தேன், ஆனா என்னால முடியல. நான் மட்டும் அதை தடுத்திருந்தா இந்நேரத்துக்கு ஜூலியஸ் இறந்திருக்க மாட்டாரு, அது எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லி ஓகா வருத்தப்படவும் ஓகா நீங்க சாரி பிலிமிஸ் நீங்க வருத்தப்படாதீங்க, உங்களால முடிஞ்சதை நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பிரதர் சமாதானப்படுத்துறான். ஆமா உங்களால முடிஞ்சது நீங்க பண்ணிருக்கீங்க, இப்போ ஸ்லைன் கிட்ட தான் ஹீரோங்கிற டைட்டில் இருக்கு, அவன் தான் போய் வாரல சண்டை போட போறான் அப்படின்னு சொல்லி இந்த இன்னொரு பிரதர் சொல்லவும் ஆனா அவன் இன்னும் ஸ்கூல் படிக்கிற பையன் தான் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பிரதர் சொல்றான். ஜூலியஸ் இதை விட சின்ன பையனா இருக்கும் போதே சண்டை போட போயிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த செகண்ட் பிரதர் சொல்றான். ஷோனுக்குமே என்ன பண்ணுன்னு தெரியல, நம்ம இப்போதைக்கு அவசரப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி கிங் சொல்றாரு. நான் அந்த டீமன் லார்ட் கூட பர்சனலாவே சண்டை போட்டிருக்கேன், அவ ரொம்பவும் ஸ்ட்ராங்கானவா, அவ மட்டும் இல்ல அவ கூட இருக்கிற எல்லாருமே ரொம்பவுமே ஸ்ட்ராங்கானவங்க. சோ அந்த டீமனை கொஞ்சம் நீங்க கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும். அப்புறமா பிரின்சஸ் லைன், டீமன்ஸ் நீங்க தோக்கடிக்கிறதுக்கு கடவுளோட ப்ரொடெக்ஷன் வேணும்னு சொல்லி அந்த சர்ச்சை நீங்க எதுவோ கான்டாக்ட் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அந்த எல்ஃபோட சீஃப் கேட்கவும் இல்ல எனக்கு அதை பத்தி சரியா தெரியல அப்படின்னு ஷோன் சொல்றான். டஸ்டன் தான் காட் ஃபாலோவரோட சீஃபா இருக்காரு, உங்க அண்ணன் அவரை நம்பினதுனால தான் உங்க அண்ணனுக்கு இப்ப இந்த கதையா இருக்கு அப்படின்னு சொல்லவும் நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி ஷோன் கேட்கறான். அந்த எல்ஃபோட சீஃப் எதுவுமே சொல்லாம அந்த இடத்துல இருந்து அமைதியா கிளம்பிடுதான். ஓ நீங்களும் ஒரு எல்ஃப் தானா அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற மெய்ட பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேருமே அங்க இருந்து கிளம்புறாங்க. இங்க கானட்டாவை காட்டுறாங்க. கானட்டாவை பாக்குறதுக்காக ஷோனோட சிஸ்டர் சோ அந்த இடத்துக்கு போயிருக்கா. ஜூலியஸ் இறந்ததை நினைச்சா வருத்தமா இருக்கு, ஆனா ஷோன் கிட்ட தான் இப்ப ஹீரோ டைட்டில் இருக்கு, அவன் எல்லாத்தையும் சமாளிச்சிருவானா அப்படின்னு கானட்டா கேட்கவும் எனக்கு என்னோட பிரதர் நினைச்சு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சோ சொல்றா. எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு கானட்டா ஆறுதல் படுத்தவும் ஹியூகா அந்த இடத்துக்கு வரான். நீ தான் ஸ்கூல்ல விட்டு நின்னுட்டியன்னு கானட்டா கேட்கவும் ஹை லேடிஸ், உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது, உங்களுக்கு அதுல விருப்பம் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் உங்களை அதை பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் ஏதோ ஒரு மேஜிக் யூஸ் பண்றான். இப்ப 15 வருஷத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க. அந்த கோட்டையை நம்ம ஹீரோயின் இடிச்சிட்டு போன இடத்துக்குள்ள இருந்து இன்னும் நிறைய ஸ்பைடர்ஸ் வெளியே வருது. ஆனா அவ்வளவு ஸ்பைடர்ஸும் வர்றது கூட தெரியாம நம்ம ஹீரோயின் என்னடா ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டே பழத்தை தேடி போய்கிட்டு இருக்கா. சாப்பாடு, அருமையான சாப்பாடு அப்படின்னு சொல்லி தேடி போயிட்டு இருக்கவோ பார்த்தா அவளோட டிடெக்ஷன் ஸ்கில்ல தூரத்துல நிறைய ஸ்பைடர்ஸ் வர்றது அவளுக்கு காட்டுது. அம்மா என்ன தேடி வந்துட்டு இருக்காங்களா, ஆனா ஆரிபாவோட ஸ்கில்ஸை கம்பேர் பண்ணும்போது இவங்க ஸ்கில்ஸ் எல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா. அதுங்கெல்லாம் பக்கத்துல வரவும் வாங்க என்னோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்களெல்லாம் இத்தனை நாள் கழிச்சு பாக்குறதுல சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவன் நின்னுட்டு இருக்கா. அந்த அம்மா ஸ்பைடர் இவ செட் பண்ணி வச்ச எல்லா டிராப்பையுமே கட் பண்ணி விட்டுருது. அச்சோ
என்னோட ட்ராப் எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்கீங்களே, ஆனாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்னொரு ட்ராப்ல அவங்கள மாட்ட வச்சிருந்தா. இப்ப பிளாக் புல்லட் மேஜிக் வச்சு அவங்கள அட்டாக் பண்றா. ஆனா அந்த லெவலுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு டேமேஜுமே ஆகல. இதுங்கெல்லாம் என்னோட இனங்கிறதுனால எனக்கு எதுவுமே ஆகாத மாதிரி தான் அவங்களுக்கும் எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தா. அதுங்க ஸ்பைடர் வெப்ப வச்சு இவ்வளவு அட்டாக் பண்ண ஆரம்பிக்குதுங்க. இதுங்களும் நானும் சேம்ங்கிறதுனால நான் யூஸ் பண்ற ஸ்கில் இதுங்க யூஸ் பண்றதுல ஆச்சரியம் இல்ல. நேருக்கு நேரா கண்டிப்பா என்னால இதுங்களை தோக்கடிக்க முடியாது. இருந்தாலும் அப்படின்னு சொல்லி ட்ராப் நோக்கி ஓடிட்டு இருக்கா. ஆனா அதுங்க நம்ம ஹீரோயினை பிடிச்சு அவளோட ஒரு காலை வெட்டி விட்டுருதுங்க. கரெக்டா ஒரு ட்ராப் கிட்ட போய் நின்னுட்டு இவங்கள அந்த ட்ராப்ல அவ மாட்ட வச்சிருந்தா. அந்த அம்மா ஸ்பைடரும் முக்கியமான அந்த பெரிய 3 ஸ்பைடருமே அந்த ட்ராப்ல மாட்டிக்கிச்சு. ஹஹஹா, எப்படி வளைய வீசி உங்களை பிடிச்சோம் பாத்தீங்களா? என்ன பெரிய சைஸ்ல இருக்கிறதுனால அந்த இடத்துக்குள்ள நெருக்கடியா இருக்கா, இடம் பத்தலையா, என்ன ஆத்தா உனக்கு வைக்கிறேன் பாரு பெரிய ஆப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா மண்டையிலேயே கொட்டிட்டு அவங்க அம்மாவை மட்டும் தனியா டெலிபோர்டேஷன் பண்ணி அந்த லேப்ரின்குள்ள இருக்கிற நெருப்புக்குள்ள கொண்டு போறா. அப்படியே கீழே விட்டு வேக வச்சிடலான்னு பார்த்தா அவங்க அம்மாவும் ஸ்பெஷல் மேஜிக் யூஸ் பண்ணி ஜஸ்ட் மிஸ்ல காத்துலயே நின்றுதா. இவ கிட்ட இந்த ஸ்கில் இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்ல. ஆனாலுமே அது ரொம்ப வீக்கா இருக்கு. எந்த நேரத்திலேயே இவ கீழே இடிஞ்சு விடுவா. நானே இவளை இடிஞ்சு கீழே விழ வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் இப்ப பிளாக் புல்லட் வச்சு அட்டாக் பண்ணா. அவங்க அம்மா என்னடான்னா ஹீலிங் மேஜிக் யூஸ் பண்ணி கண்டினியூஸா ஹீலிங் பண்றா. அது போக கீழே விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிக்கிறதுக்காக நிறைய லேயரை உருவாக்குறா. எங்க அம்மா கிட்ட ஹீலிங் பவர் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனாலும் இதெல்லாம் அவங்களை காப்பாத்துறதுக்கு பத்தாது அப்படின்னு சொல்லி மேஜிக்க பெரிய லெவலா மாத்தி செம ஃபாஸ்டா அட்டாக் பண்றா. அது நின்னுட்டு இருந்த அந்த லேயர் உடஞ்சு கீழே விழுந்து இறந்து போகவும் நம்ம ஹீரோயின் அதை பிடிச்சிட்டு நல்ல வேலை நான் இதை வேஸ்டா போக விடலப்பா, எனக்கு சாப்பாடு கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை இப்ப வெட்டி சாப்பிட்டுட்டு சரி இப்ப மத்தவங்களை போய் கவனிப்போம் அப்படின்னு சொல்லி அவளோட தலையை மட்டும் எடுத்து டெலிபோர்டேஷன் பண்ணி அவங்க முன்னாடி கொண்டு போய் போடவும் மத்த ஸ்பைடர்ஸ் எல்லாம் பயப்படுது. இப்ப மத்த ஸ்பைடர்ஸையும் டெலிபோர்டேஷன் பண்ணி நெருப்பு குழம்புக்குள்ள வேக வச்சு அதுங்களையும் நல்லா வெட்டி சாப்பிடுறா. இதே மாதிரி நான் ஆல்ரெடி சாப்பிட்டுருக்கேன், ஆனா இயற்கையா வெளியே வச்சு சாப்பிடுறதோ நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருந்தா. அவங்க அம்மாவோட பிரெயின்ல இருந்து அவளுக்கு சிக்னல் வந்துகிட்டே தான் இருக்கு. ஐடியா, என்னோட நெக்ஸ்ட் கட்டத்துக்கு போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி மத்த பேரலல் மைண்ட் எல்லாத்தையுமே கூப்பிட்டு நம்ம இன்னும் நெக்ஸ்ட் கட்டத்துக்கு போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லவும் நீ என்ன சொல்ல வர எங்களுக்கு எதுவுமே புரியல அப்படின்னு சொல்லி மத்த பிரெயின் எல்லாம் சொல்லுது. அம்மா கூட இருக்கிற அந்த கனெக்ஷன் கேட் இன்னும் நம்ம பிரெயின்ல ஓப்பன்ல தான் இருக்கு. நீங்க 3 பேருமே அதுக்குள்ள போகணும்னு சொல்லவோ அதை பார்த்தாலே எங்களுக்கு எல்லாம் பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மத்த பிரெயின் சொல்லுது. சரி ஓகே, உள்ள போய் நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி மத்த எல்லா பிரெயினும் கேட்கவோ அது தாப்பா இன்னும் எனக்கும் தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லவோ அடி பாவி அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் கீழே விழுறாங்க. அம்மாவோட பேரலல் மைண்ட் மட்டும் நீங்க அழிச்சிட்டீங்க அப்படின்னா நமக்கு புது ஸ்கில் கிடைக்கும், நம்மளாலையும் மத்த ஸ்பைடர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. சரி அவங்களை அழிக்கிற வழியா நாங்க பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மத்த 3 பிரெயினுமே போய் அந்த பேரலல் மைண்ட் அழிக்க ஆரம்பிக்குது. இங்க ஹியூகோவை காட்டுறாங்க. அவன் என்னடான்னா சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். ஷோன், இப்போ நீ இதுக்கப்புறம் எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி அவன் வில்லத்தனமா சொல்றான். ஷோனோட செகண்ட் பிரதருமே அந்த இடத்துல தான் நின்றுட்டு இருக்கான். கானட்டாவையோ சோவையோ கடத்தி வச்சிருக்காங்க. எந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஹியூகோ கூட ஏதோ ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கா. அவ பாக்குறதுக்கு டீமன் மாதிரி தெரியுதா. அண்ட் அவ தான் ஹியூகோக்கு ஹெல்ப் பண்றா அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அவ வழியா தான் ஹியூகோக்கு நிறைய புது பவர்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஷோனை பழி வாங்கணுங்கிறதுக்காக ஹியூகோ ஷோனோட சிஸ்டரையும் கானட்டாவையோ கடத்தி வச்சிருக்கான். ஆனா ஷோனோட செகண்ட் பிரதர் எதுக்காக அந்த இடத்துல ஹியூகோ கூட நிக்கணும், என்னதான் நடக்குது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதுக்கப்புறம் கதை வந்துட்டு கொஞ்சம் ஜாலியா ஃபன்னா போகும். அதே நேரத்தில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.